வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமரின் முத்ரா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் முத்ரா திட்ட பயனாளிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இத்திட்ட பயனாளிகளின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி வாழ்த்து தெரிவித்தார். நாட்டில் தொழில்கடன் சூழலை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள ஒவ்வொருவரும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எளிதில் அணுக இதனால் ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். முத்ரா திட்ட கடன்களில் வாராக்கடன் 3.5% அளவில் மிகவும் குறைவாகவே உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டி ஒன்றில் அவரை தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை 3 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் தற்போது 69,000 பயனாளிகள் மொத்தம் 791 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தி வருவதாகவும் இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் திரு வெங்கட சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் தொழில்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் தொழில் முனைவோர் கூட்டம் நடத்தப்படும் என்றும் நிலுவையில் உள்ள தொழில் முனைவோர் விண்ணப்பங்களின் நடப்பு நிலவரம் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏனாமில் நகரப்பகுதி மற்றும் சாவித்ரி நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கும் தரியல் திப்பா மைதானத்தில் கிரிக்கெட் ஆடுகளம் அமைக்கும் பணிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் இன்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் நடைபெறும் போட்டியில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. இன்று கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் போட்டியில் லக்னோ அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 239 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் கொல்கத்தா அணி சற்று முன் வரை 15 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.